வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஆளுநர் அர்லேக்கர் அதிரடி அறிவிப்பு. காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். 8 லட்சம் மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதி உதவி. சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கற்பகம் முக்கிய அறிவிப்பு. ஈரான் ஒப்பந்தத்தில் மிக விரைவாக கையெழுத்திடுவது அவர்களுக்கு நல்லது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி. லக்னோ அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரை வீழ்த்தி வெற்றி. தமிழகத்தில் 24 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெரும்பான்மை இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்றும் 118 MLAக்களின் ஆதரவுடன் வந்தால் அவரை அழைக்க தயார் என்றும் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய் நேற்று மாலை தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்தார். அப்போது தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கியுள்ளார். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 MLAக்களின் ஆதரவு விஜய்க்கு இல்லாததால் அவரை ஆட்சி அமைக்க வரும்படி ஆளுநர் அழைக்கவில்லை. இந்த நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஆளுநர் அளித்த பேட்டியில், பெரும்பான்மை இல்லாதது விஜய்க்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பிரச்சனை. 118 இடங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது. விஜய் பெரும்பான்மை எண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார். விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் முடிவு எட்டப்படவிட்டால் அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து ஆலோசிப்பேன். SR பொம்மை வழக்கின் உத்தரவு தற்போதைய சூழலுக்கு பொருந்தாது. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான் என தெரிவித்தார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் SMS வழியாக வெளியாகின்றன. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் +2 பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த தேர்வின் முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி +2 வடித்தால் மதிப்பீடு முடிக்கப்பட்டு மாணவர்களின் மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அரசு தேர்வுகள் துறை நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் tnresults.nic.in, tge.tn.gov.in, results.digilocker.gov.in என்ற இணையதளங்களுக்கு சென்று பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை சமர்ப்பித்து முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணுக்கும், தனி தேர்வர்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட செல்போன் எண்ணுக்கும் SMS வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். இந்த நிலையில் மாணவ மாணவிகளும் தேர்வு முடிவுகளை அறிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். பெற்றோரை இழந்த மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு அன்பின் கரங்கள் திட்டத்தில் 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என இணை ஆணையர் கற்பகம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு அன்பின் கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி இணை ஆணையர் கற்பகம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியபோது, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் +2 வரை பயிலும் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நடப்பாண்டில் தாய் தந்தை இருவரும் இல்லாத 86 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் தலா 2000 ரூபாய் நிதி உதவி அன்பின் கரங்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. அவர்களுக்கு 18 வயது நிறைவடையும் வரை இந்த கல்வி உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் மாணவர்களின் கல்வி பாதையில் தடைப்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நிதியானது வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் பாதுகாவலர் அல்லது சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் வங்கி கணக்கில் நேரடியாக அந்த தொகை வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரான் ஒப்பந்தத்தில் மிக விரைவாக கையெழுத்திடுவது அவர்களுக்கு நல்லது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் இன்று நம்முடன் விளையாடி பார்த்தார்கள், அதனால் தங்களது 3 போர் கப்பல்களை கொண்டு சில பெரிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். இந்த தாக்குதலில் பல சிறிய படகுகளையும் வீழ்த்தியதாக கூறினார். ஒருவேளை போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் ஈரானிலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு பிழம்பு வெளியேறுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறினார். அவர்கள் ஒப்பந்தத்தில் மிக விரைவாக கையெழுத்திடுவது அவர்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கை விடுத்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டியில் லக்னோ அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. லக்னோவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும்
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 9 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 95 ரன்கள் எடுத்திருந்தது. அப்போது திடீரென மழை பெய்ததால் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் மழை நின்ற பின் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பந்து வீச்சு 19 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதன்படி லக்னோ அணி 19 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய மிட்செல் மார்ஸ் 111 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதில் அணியின் கேப்டன் ரஜத் படிதார் சிறப்பாக விளையாடி 61 ரன்கள் சேர்த்தார். இந்த நிலையில் லக்னோ அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தமிழகத்தில் 24 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மராட்டியம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன்படி தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 24 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளத்தில் இரத்த களரி அரசியலின் தொடக்கத்தை குறிப்பதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகநாத் சர்கார் விமர்சித்துள்ளார். டெல்லியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகநாத் சர்கார் சுவேந்து அதிகாரியின் தனி செயலாளர் சந்திரநாத்தின் கொலை குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அந்த படுகொலை முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்றார். அது வங்காளத்தில் இரத்த களரி அரசியலின் தொடக்கத்தை குறிப்பதாகவும் நக்சலைட்டுகள் குண்டுவெடிப்புகள் மூலம் இதை தொடங்கியதாகவும் கூறினார். அதே பாதையில் மார்க்சிஸ்ட் கட்சியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரசும் இந்த ஒழிக்கும் அரசியல் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்திருப்பது திட்டமிட்ட நெருக்கடி என்று சென்னையில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசின் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நேரில் வர முடியவில்லை என்பதால் விஜய் தொலைபேசியில் அழைத்து ஆதரவு தர வேண்டும் என தன்னிடம் கேட்டார் என்றும், இடதுசாரிகள் எடுக்கும் முடிவை பொறுத்து எங்களது முடிவு இருக்கும் எனவும், அதிமுக திமுக கூட்டணி செய்தி என்பது இன்னும் வடிவம் பெறவில்லை, யுகத்திற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றும், 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்திருப்பது திட்டமிட்ட நெருக்கடி என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 1 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பேன் என்ற தனது வாக்குறுதியை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று அமைச்சர் நிஷாந்த் குமார் உறுதியளித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் அமைச்சர் நிஷாந்த் குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்த பீகார் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தான் சாம்ராட் சௌத்ரியின் தலைமையில் பணியாற்றுவேன் என்றும் 1 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பேன் என்ற தனது வாக்குறுதியை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றும் கூறினார். மேலும் தொழில், விவசாயம், கல்வி, சுகாதாரம் என ஒவ்வொரு துறையையும் மேம்படுத்த முயற்சிப்பேன் என்றும், தனது பணிகளின் மூலம் மக்களின் ஆசீர்வாதங்களையும் அன்பையும் நம்பிக்கையையும் பெற பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். தவேக ஆட்சி அமைப்பதை தடுக்க முயலும் மத்திய அரசை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுக்க முயலும் மத்திய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தவேக கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் ஆளுநர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஏற்கவில்லை என்றார். பல கட்சி ஜனநாயக அமைப்பின் கீழ் நாம் கடைபிடித்து வரும் நடைமுறைகள் மற்றும் மரபுகளை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். வன்முறையின் பின் விளைவுகளை பற்றி ஜம்மு காஷ்மீர் மக்களை விட சிறப்பாக அறிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என தேசிய மாநாட்டு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தன்வீர் சாதிக் தெரிவித்துள்ளார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தேசிய மாநாட்டு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தன்வீர் சாதிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வன்முறையின் பின் விளைவுகளை பற்றி ஜம்மு காஷ்மீர் மக்களை விட சிறப்பாக அறிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூறினார். மேற்கு வங்கத்தில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்றும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரத்த களரி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா செய்தி தொடர்பாளர் மனோஜ் பாண்டே வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா செய்தி தொடர்பாளர் மனோஜ் பாண்டே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தலைவர் TR பாலுவின் அறிக்கை குறித்து பேசியவர், பாலு என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஜார்க்கண்டிற்கு வெளியே தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் யார் அதிக வாக்குகளையும் இடங்களையும் பெறுகிறாரோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தில் பெரும்பான்மையின் மூலமே அரசாங்கம் அமைக்கப்படுகிறது என்றும் கூறினார். ஜவுளித்துறைக்கான மூலப்பொருட்கள் விலையேற்றம் கண்டுள்ள நிலையில் தங்களது கோரிக்கையை ஏற்றுமதி அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என இந்திய ஜவுளித்துறை சம்மேளனத்தின் தலைவர் அஸ்வின் சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மூலப்பொருட்கள் வெளியேற்றம் அடைந்து ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜவுளித்துறையை மேம்படுத்த முக்கிய திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலை கழகத்தில் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது இந்திய ஜவுளித்துறை சம்மேளனத்தின் தலைவர் அஸ்வின் சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்திய ஜவுளித்துறை உலக சந்தைகளுடன் போட்டியிடுவதில் உள்ள இடர்பாடுகள் குறித்து இந்த ஆய்வறிக்கை மூலம் விளக்கம் அளித்துள்ளது என்று கூறினார். அதன்படி பருத்தி மீதான இறக்குமதி வரி 11% முழுமையாக நீக்குதல், அரசு சார்பில் பருத்தியை சேமித்து விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். இதில் முக்கியமானதாக இறக்குமதி வரியை நீக்குவது அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் பருத்தி உற்பத்தி குறைவாக உள்ளதால் இந்த வரியை நீக்கும் போது விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. எனவே இவ்வரியை மத்திய அரசு முழுமையாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்கனவே ஜவுளித்துறைக்கான மூலப்பொருட்கள் வெளியேற்றம் கண்டுள்ள நிலையில் தங்களது கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் பைக் மற்றும் ஆட்டோக்களுக்கு பேட்டரி மாற்றும் மையம் அமைக்கப்பட்டுள்ளதால் ஓட்டுநர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் பைக் மற்றும் ஆட்டோக்களுக்கு பேட்டரி மாற்றும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நீண்ட நேரம் சார்ஜில் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிடங்களுக்குள் பேட்டரியை மாற்றி வாகனத்தில் பயணிக்கலாம். மேலும் பேட்டரிகளை சொந்தமாக வாங்குவதை விட வாடகை அடிப்படையில் பயன்படுத்துவது வாகனத்தின் விலையை குறைக்கிறது. இந்த திட்டத்தினால் ஆன்லைன் உணவு விநியோகம் மற்றும் மின்சார ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிதும் பயனடைகின்றனர். கோவையில் பெண்களுக்கு கைத்தொழில் திறன்களின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் கரும்பு கடை நூர் சேட் மகால் அரங்கில் ரோஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ மற்றும் வேர்ல்ட் வண்டர் புக்ஸ் இணைந்து பெண் தொழில் முனைவோரை உருவாக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள என்னும் தலைப்பில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 105 பெண்கள் இணைந்து தையல், எம்ப்ராய்டரி, கேக் செய்வது, மெஹந்தி இடுவது, ஓவியம் போன்ற கைத்தொழில் திறன்களை 45 நிமிடங்களில் செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தொடர்ந்து சாதனை பெண்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக இவ்விழாவை துவக்கி வைத்த சமூக நீதி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முகமது ரஃபீக் பேசிய போது, அரசின் தொழிலாளர் நல வாரியத்தில் பல்வேறு பயன்கள் இருப்பதாகவும் அதில் உறுப்பினர்களாக இணைந்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் ரோஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ நிறுவன தலைவர் ஷர்மிளா, வேர்ல்ட் ஒண்டர் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மகேஸ்வரி ரத்தினம், கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் சௌமியா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் கல்லூரியில் பல்வேறு பொருட்களை வணிகம் செய்யும் வகையில் கல்லூரி வளாகத்தில் வணிக விழா கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரசு மகளிர் கல்லூரியில் கல்லூரி வணிகவியல் துறை பயிலும் மாணவிகள் பல்வேறு பொருட்களை வணிகம் செய்யும் வகையில் கல்லூரி வளாகத்தில் வணிக விழா கண்காட்சி நடைபெற்றது. இந்த வணிக விழாவில் உணவுப் பொருட்கள், ஜூஸ், கைவினைப் பொருட்கள், ஆடைகள் உள்ளிட்ட மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் கொண்ட விற்பனை அரங்குகளை மாணவிகள் அமைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் தொழில் மற்றும் வணிகத்துறை உதவி இயக்குனர் சதாசிவம், கல்லூரி முதல்வர் அம்பிகா தேவி, தொழிற்சாலைகள் ஆய்வாளர் செந்தில் வேலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகள் அமைத்த விற்பனை அரங்குகளை திறந்து வைத்தனர். மேலும் விற்பனைக்கு வைத்திருந்த பொருட்கள் விவரத்தையும், பொருட்களை சந்தைப்படுத்த எடுக்கும் நடவடிக்கைகள், விற்பனை நுணுக்கங்கள், லாப முறைகள் குறித்து மாணவியர்கள் பார்வையாளர்களிடம் விளக்கி கூறினர். சென்னை ராமாபுரத்தில் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் வானிலையை துல்லியமாக கணிக்கும் நகர்ப்புற வானிலை ஆய்வகம் நிறுவப்பட்டுள்ளது.
புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிஷன் மௌசம் என்ற நகர்ப்புற வானிலை ஆய்வகம் மற்றும் கண்காணிப்பு வசதிகளை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை ராமாபுரம் வளாகத்தில் நிறுவியது. ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள வானிலை ஆய்வு நிலையத்தை புவி அறிவியல் அமைச்சக செயலாளர் டாக்டர் எம் ரவிச்சந்திரன் திறந்து வைத்தார். இந்த வானிலை ஆய்வு நிலையத்தின் மூலம் காற்றில் உள்ள நுண்துகள்கள், மேகங்கள், மழை பொழிவு மற்றும் வளிமண்டல மாற்றங்களை கண்காணித்து பருவமழை துல்லியமாக கணக்கவும் முன்கூட்டியே எச்சரிக்கைகளை வழங்கவும் உதவும் என விவசாயம், நீர்வளம், விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளுக்கான பேரிடர் தடுப்பு சேவைகளை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் இலக்காகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வளிமண்டல அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை எஸ்ஆர்எம் திறக்கப்பட்டதோடு வானிலை ஆராய்ச்சியில் இணைந்து செயல்பட ஐஐடிஎம்முடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டது. இந்நிகழ்ச்சியில் ஐஐடிஎம் இயக்குனர் டாக்டர் சூரிய சந்திர ராவ், தலைவர் டாக்டர் ஆர் சிவகுமார், திட்ட இயக்குனர் டாக்டர் தாரா பிரபாகரன், டீன் டாக்டர் சக்தி கணேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவக் கல்லூரி மாணவன் மீது லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொசவன் பாளையத்தை சேர்ந்தவர் ஆனந்தன். இவருடைய மகன் கிஷோர் தனியார் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு B.Pharm படித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கமாக கிஷோர் கல்லூரிக்கு பேருந்தில் செல்வதாக இருந்த நிலையில் காலதாமதம் ஆனதால் தனது தந்தையின் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றுள்ளார். ராமஞ்சேரி பகுதியில் கிஷோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திருத்தணியிலிருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த லாரியும் கிஷோரின் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கிஷோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மாணவரின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் இடத்திற்கு வந்த கனகம்மாள் சத்திரம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலை விரைவில் சரி செய்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை விடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதன் பின்னர் காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு திருவள்ளூர் மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை ரயில் நிலைய சாலையில் பாத்திரக்கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு ரூபாய் 68,700 பறித்து சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவிடைமருதூர் அடுத்த ஆடுதுறையில் ரயில்வே நிலைய சாலையில் கோடீஸ்வரன் என்பவர் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்றிரவு பாத்திரக்கடையை மூடிவிட்டு கோடீஸ்வரன் தனது மகன்கள் பாலசுப்பிரமணியன், பிரபாகரன் ஆகியோருடன் வீட்டிற்கு சென்றபோது சந்திரன் என்பவரின் தலைமையில் தாவேக ஆடுதுறை பகுதி செயலாளர் எடிசன் உள்ளிட்ட சிலர் கண்மூடித்தனமாக மூவரையும் தாக்கியதுடன் கோடீஸ்வரன் வைத்திருந்த ரூபாய் 68,700 பறித்து சென்றனர். இதில் படுகாயமடைந்த கோடீஸ்வரன் மற்றும் அவரது மகன்கள் பிரபாகரன், பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து கோடீஸ்வரன் திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாத்திரக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது மகன்களை தாக்கியவர்களை தேடி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடந்ததை காவல்துறையினர் கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பன் சாவடி சிக்னல் அருகே உள்ள தகன இடத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக திருவேற்காடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவரது கைப்பையில் விசிக உறுப்பினர் அட்டை இருந்ததாக சொல்லப்படுகிறது. சடலத்தை மீட்ட காவல்துறையினர் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து அவரை யாரேனும் உயிர் மாய்க்கம் செய்தனரா அல்லது மது போதையில் தவறி விழுந்து உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவரது கட்சி நிர்வாகி குடும்பத்தினருடன் வந்து எட்டுக்குடி முருகன் கோவிலில் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாவேகாவின் 11வது வார்டு செயலாளர் கதிர்வேல் தனது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வந்து மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். இதன் பின்னர் சிறப்பு அர்ச்சனை செய்தும் கோவிலை சுற்றி அடி பிரதர்ச்சனை செய்தும் பக்தியுடன் வழிபட்டனர். இது தொடர்பாக தாவேக நிர்வாகி கதிர்வேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தாவேக தலைவர் விஜய் முதல்வராக வந்தால் எட்டுக்குடி முருகன் கோவிலில் மொட்டையடித்து வழிபடுவேன் என முன்பே வேண்டுதல் வைத்திருந்ததாக கூறினார். இதையடுத்து வாக்களித்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் எட்வின் சந்தோஷ்,
உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி அருகே உள்ள காட்டுமஸ்தான் ஒலியுல்லா தர்காவின் 77ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் காரணியநேந்தல் கிராமத்தில் உள்ள காட்டுமஸ்தான் ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு விழா கடந்த வாரம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இவ்விழாவில் அதிகாலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு பள்ளிவாசலிலிருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தர்காவிற்கு எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்வில் காரணியாநேந்தல் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆவணியாபுரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் கிராமத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் லட்சுமி நரசிங்க பெருமாள், மூதேவி, ஸ்ரீதேவி புஷ்ப அலங்காரத்துடன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து தேர் இழுத்தனர். கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு தெருவீதி உலா வந்து நரசிங்க பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் ஆரணி, போலூர், வந்தவாசி, செய்யார், சேத்துப்பட்டு பகுதி சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஆளுநர் அர்லேக்கர் அதிரடி அறிவிப்பு. காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். 8 லட்சம் மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதியுதவி. சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கற்பகம் முக்கிய அறிவிப்பு. ஈரான் ஒப்பந்தத்தில் மிக விரைவாக கையெழுத்திடுவது அவர்களுக்கு நல்லது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி. லக்னோ அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரை வீழ்த்தி வெற்றி. தமிழகத்தில் 24 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.